ஷஹ்ரு ரமலான், இந்த மாதத்தை கொண்டும் நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதை கொண்டு ஒரு முஃமின் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலும் வந்துள்ளது. ரசூலுல்லாஹ் கூறிய ஒரு ஹதீஸ், அதாவது அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான் என்ற ஹதீஸுல் குத்ஸியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், குல்லு இப்னு ஆதம் அமலுஹு லஹு இல்லா அஸ்-ஸௌம் ஃபஇன்னஹு லீ வ அனா அஜ்ஸி பிஹி வஸ்-ஸியாமு ஜுன்னah ஃபஇதா கான ஸியாமு அஹதிக்கும் ஃபலா யர்ஃபுத் வ லா யஸ்கத் வ இன் சாபஹு அஹதுன் அவ் ஷாதமஹு فليقل إني صائم إني صائم وللصائم فرحتان فرحة عند لقاء ربه وفرحة عند إفطاره. இந்த ஹதீஸிலே வந்திருக்கிறது. சஹீஹ் புகாரிலேயும் முஸ்லிம்லையும் வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ். அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான் என்று வரக்கூடிய ஹதீஸுல் குத்ஸி, ஆதமுடைய மகனுடைய எல்லா அமல்களும் செயல்களும் அவனுக்குரியது, நோன்பை தவிர என்று அல்லாஹ் கூறுகிறான். உலமாக்கள் இந்த வசனத்துக்கு கொடுத்த விளக்கங்களில் கூறுவது போது, அதாவது அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் மத்தியில் தான் தெரியும் அவர் நோன்பாளியா உண்மையிலேயே இல்லையா என்று. அதை ஒருபோதும் மக்களுக்கு காட்டிக் கொண்டு நோன்பு பிடிக்க முடியாது. அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அவர் உண்மையிலேயே நோன்பாளியாக இருக்கிறாரா இல்லையா என்று. அதனால்தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவருக்கு இந்த கூலியை அவனே கொடுப்பான் என்று இந்த ஹதீஸில் வந்துள்ளது. இல்ல ஸௌம் ஃபஇன்னஹு லீ வ அனா அஜ்ஸி பிஹி, நோன்பை தவிர அது எனக்குரியது, அதற்காக வேண்டி நான் தான் அவருக்கு மேலான கூலியை கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே அல்லாஹ் அது எனக்குரியது என்று கூறினால் அது மகத்தான ஒரு செயல், மகத்தான ஒரு இபாதத் என்ற அர்த்தம். அதற்காக அல்லாஹ்வே பல்மடங்கான கூலியை வைத்துள்ளான் என்று, எல்லை இல்லாத கூலியை வைத்துள்ளார் என்று உலமாக்கள் விளக்கப்படுத்தியுள்ளார்கள்.